அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம். தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இன்று போராட்டம் வலிமை விட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்கள் நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்குங்க சார். நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் தாவேக்களை ஜாயின் பண்ணீங்க சார். எப்போங்க சார் நடக்கும்? பொங்கலுக்கு பின்னாடி நடக்கும்? பொங்கலுக்குள் நடைபெறும் சார். சார் பலரும் அதிமுக நேற்று ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி பிலிக்ஸ் ஒரு இது கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரும்பாலான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் நோக்கித்தவர்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி வாய்ப்பு இருக்கு. யார் அப்படி சொல்லியிருக்காங்க? செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் தமிழக வெற்றி ஒவ்வொரு இயக்கம் இணைவது என்பது, கூட்டணி சேர்வு என்பது அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் பொறுத்திருந்தால் அதை பார்க்க வேண்டும். 10க்கு 8 பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார். இன்னும் தேவைக்க கூட்டணி அவசியமா தேவைப்படுதா? மாற்றுக் கட்சியினர் வந்தா தான் தாவேக்க ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார்? பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது. ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அத்தனை பேரும் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், முன்னாள் எம்எல்ஏ பிரபாகரன் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ். இப்போ அது மாதிரி இப்போ லீடர்ஸ் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்காது? பொங்கலுக்குள் தெரியும்னு சொல்லிட்டு இன்னுமே அதிமுக ஒருங்கிணைக்கும் பணியில் பலர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தாவேக்காவை கடுமையான இது இருக்கிறப்போ அது சாத்தியம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும், அதை 100 தடவை தெளிவாக சொல்லிட்டேன். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும். வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம். பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இணைய போகிறது, யாரோடு இணைய போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும். சார், காங்கிரஸ் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார். காங்கிரசுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார்? யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுவதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொல்லி இப்போ அதற்கு பதில் சொல்ல இயலாது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அதிமுக களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இப்போ தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சியுமே தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளும் கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர மற்றவரை அல்ல. சார், நீங்கள் அதிமுகவில் 50 ஆண்டு காலமாக பல தேர்தல்களை சந்தித்து வருவீங்க சார். தற்பொழுது இருக்கிற தாவேக்கால இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவங்க இவங்களை எப்படிங்க சார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதுக்கான பயிற்சி கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் அவங்களுக்கு எல்லாம்? நீங்கள் முதலில் சேனலில் சேர்கிற போது என்ன பயிற்சி கொடுத்து நீங்கள் வந்தீர்களோ அதே பயிற்சி இங்கே அளிக்கப்படும். அலுவலகத்தில் வேறு
கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேலு நாச்சியாரன் படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேக தலைவர் விஜயை யார் முதல்வர் வேட்பாளர்களாக ஏற்கிறார்களோ அந்த கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து தாவேக தலைவர் விஜய் தான் இறுதி முடிவை அறிவிப்பார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அனைவருக்கும் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பணியாற்றி வருவதாகவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தார். யாரும் பேசலாம், ஆனால் பேச்சுவார்த்தை என்றால் அது தலைவர்தான் நடத்துவார் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தார். காங்கிரசுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் செங்கோட்டையன் பதிலளித்திருந்தார். விஜய்தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அனைவரும் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பணியாற்றிக் கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் தாவேக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது குறித்து தாவேக தலைவர் விஜய் தான் முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்திருந்தார். அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம்.